கரூர்ல பாத்தீங்கன்னா வந்து செய்தியாளரை தாக்கியிருக்காங்க. அதுவும் திமுக எம்எல்ஏவே வந்து தாக்குனதா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மேம்? என்ன ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுதான் இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட போட்டு அடிச்சிருக்காங்க. கொலவெறி தாக்குதல் அந்த அளவுக்கு, அதுவும் ஒரு எம்எல்ஏவோட குவாரி. அந்த குவாரியில வந்து கடிமா வளத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. திமுக அதையும் வந்து மூடிதான் மறைச்சிருக்காங்க தவிர போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இதுதான் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா? இல்லை இதுதான் உங்களோட நேர்மையான ஆட்சியா? இதுதான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியா? எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு தானே நீங்க வந்து எல்லாமே மண்ணுக்கு புதைக்கணும் அப்படின்றது தானே நீங்க இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யார், அதான் சொல்றேன், போலீஸ்க்கும் பாதுகாப்பு இல்லை, ஜேர்னலிஸ்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஸ்டேட்டு.